தனியாக தவிக்கின்றேன் துணையாக வருவாயா அப்படின்னாக்க வீட்டுல பயந்துருவாங்க. அப்பாக்கு வைக்க முடியாது. அதனால மனைவிக்கு ஒரு பிரியத்தோட வச்சிருக்காரு இல்லையா? ஒரு மனைவி கிட்ட ஒரு பிரியம் இருக்கும். உங்களுக்கு தெரியும் விசு சார் படம் எடுத்தாரு. ஆமா. திருமதி ஒரு வெகுமதி, பெண்மணி அவள் கண்மணி, வீட்டில் அவர் கண்கள், சம்சாரம் அது மின்சாரம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், மனைவி சொல்ல. அந்த அம்மா அங்க உட்கார்ந்து இருக்கு, இவர் இங்க உட்கார்ந்து இருக்காரு. ரெண்டு பேரும் இந்த காத்து இருக்கிற சிப்ஸ் பாக்கெட் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அப்படின்றது ரொம்ப அருமையா ஆதங்கப்பட்டு அருமையான ஒரு தமிழ் பாடல்கள் மூலமா அம்மா சொல்லிட்டு போனாங்க. சரி, இப்ப அதெல்லாம் இல்லைங்க. வருஷமா உன் புருஷனை பத்தி என்ன அவ்வளவுதான். அதுல எல்லாம் அடக்கம். 20 வருஷம் நாளோட குடும்பம் நடத்தி குப்பையை கொட்டி அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்னால என்ன தெரியுமா? ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன தெரியுமா மீனிங்? புருஷன் காசுல ஓசியா ட்ரெஸ் எடுக்கிறது, புருஷன் காசுல ஓசியா உட்கார்ந்து சாப்பிடுறது, புருஷன் காசுல நல்ல சினிமா பார்க்கு பீச் எல்லாம் சுத்த வேண்டியது. நன்றி மறந்த ஜென்மங்கன்னா அந்த மனைவிகள் தான். கொஞ்சம் கூட நன்றி கிடையாது. ஹஸ்பண்ட் காசுல இவ்வளவு செலவு பண்றோம், ட்ரெஸ் எடுக்கிறா, கடைசியில பாருங்க சொல்லிட்டு போறோம். கேட்டா ஆவுன்னு என்ன சொல்றது? 10 மாசம் நாங்க எங்க வயித்துல பிள்ளைய தூக்கி சுமக்கலையா எவ்வளவு கஷ்டப்படுறோம். நடுவர்களே தெரியாம கேட்கிறேன், நாங்க சுமக்க மாட்டோம் சொல்றோமா? முடியுமா? அது வந்து இயற்கை, அப்படித்தான் செய்ய முடியும். ரொம்ப வெயிட் பண்ண இறக்கி வைக்க வேண்டியதுனே, முடியாதுல்ல. அது இயற்கை, சுமந்ததே ஆகணும், அது கட்டாயம். ஆனா சுமக்கிறது 10 மாசம் சுமக்கிறது தான் அவங்க. ஆனா காலம் பூரா அந்த பிள்ளைய நெஞ்சிலையும் தோல்லையும் தூக்கி சுமக்கிறது. பேச்சு பேசுறாங்க, நோட் பண்ணிக்கங்க. முக்கியமான பையன் பாருங்க, பையன் வந்துட்டு பரீட்சையில வந்து கம்மியா மார்க் எடுத்துட்டான். பயந்துகிட்டே வந்தான். பயந்துகிட்டே வந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் கொடுத்தான். பாருங்கம்மா 8 மார்க் போட்டிருக்காரு அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஒய்ஃபு ஒரு பையன் கடுமையான கோவம் வந்த உடனே பலார்னு ஒய்ஃபுக்கு வந்து பையனை போட்டு பயங்கரமான அடி அடிச்சோன்னு நம்ம அழுதுகிட்டே சொன்னான், அம்மா தேவையில்லாம என்ன அடிக்காத, அடி வாங்குறதுக்கு நான் என்ன அப்பாவா? இருக்க மாட்டேன் நினைக்காத, எனக்கும் கோவம் வரும். அப்பா மாதிரி என்ன நினைச்சியா அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க பையனுக்கும் தெரிஞ்சு வச்சு இது மாதிரி பசங்க முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நகைப்புணமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சிந்தித்து ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. அதாவது 3 சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வந்தாராம் வீட்டுக்கு. 3 சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கார மாட்ட சொல்லிக்காரு, இங்க பாரு மீனாட்சி, இன்னைக்கு நான் வந்து சந்தோஷமா இருக்கணும், 3 சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். லூசு பேலா நீ, நம்ம இருக்கிறது 2 பேர் தான் வீட்டுல, என்னத்துக்கு 3 சினிமா டிக்கெட்? ஒண்ணு உனக்கு, உனக்கு ஒக்காலுக்கு, இன்னொன்னு உங்க அம்மாவுக்கு, 3 பேரும் சினிமாக்கு போங்க, நான் இன்னைக்கு வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா. அதான் சொன்னாங்க, என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, என்னப்பா எங்க வீட்டுல நான் உட்காந்துகிட்டே வேலை சொல்லுவேன், என் பொண்டாட்டி நின்றுகிட்டு பம்பரமா வேலை செய்வா. ஒரு உட்காந்துக்கிட்டு சொல்லுவாரு, அவங்க நின்றுட்டு வேலை செய்ய பரவாயில்லையே. அவர் ஆச்சரியப்பட்டு, என்னப்பா எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்லப்பா, உன் வீட்டுல பரவாயில்ல நல்லா பொண்டாட்டிப்பா அப்படின்னு இருக்காரு. இவ உடனே சொல்லியிருக்காரு, என்னடா அப்படி என்னதான் நீ வேலை சொல்லுவேன்? இவர் சொல்லிருக்காரு, நான் போய் கிணத்தடியில போய் உட்காந்துக்கிருவேன், உட்காந்துக்கிட்டு என் பொண்டாட்டியை பார்த்து சொல்லுவேன், துணி எல்லாம் எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அங்க இருந்து துணி எல்லாம் எடுத்து வந்து போடுவா, நான் துவைப்பேன் அப்படின்னு இருக்காரு. இந்த மானங்கட்ட பொழப்புக்கு அருணாக்கேர்ல நாண்டுக்கிட்டு சாகலாம். அருணாக்கேர் போதும். கிணத்துல உட்காந்து பாத்திரத்தை எடுத்துட்டு வாடின்னு சொல்லுவேன், அவ கொண்டாந்து போடுவா, நான் விளக்குவேன் அப்படின்னு இருக்கேன். அதான் நான் ஒரு வாட்டி இப்படி ஊரு பக்கம் போயிருந்தப்ப, மதுரை பக்கம் போயிருந்தப்ப, எங்க அக்கா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, எங்க மாமாவோட விரல் நகத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்துச்சு. விரல் நகத்தை மாமா அப்படி ஆசையா எடுத்து நெட்டிட்டு இருந்துச்சு. என்னக்கா மாமாவோட நகத்தை இவ்வளவு ஆசையா விட்டுறியே, அவ்வளவு பிரியமா அப்படின்ட்டேன். போட பாத்திரம் தேய்க்கிறப்ப சுரண்டி வச்சிருக்காரு. இதுதான் அன்பு, இதுதான் மனைவியினுடைய போலியான அன்பு. நடுவுல ஒரு வீட்டுக்குள்ள கடுமையா அப்படியே கணவன் மனைவி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. டெய்லி அப்படியே கூட்டம் குடும்பத்தோட சிரிக்கிற மாதிரி சிரிச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பொறாம, நம்ம வீட்டுல சண்டை நாறுது, நாக்க புடுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நம்ம வந்துகிட்டு இந்த வீட்டுல மட்டும் இவ்வளவு ஜாலியா இருக்காங்க. பரவாயில்லையே. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், சரி இங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு ஜன்னல் வழியா ஏறி பாத்திருக்கேன். ஒரு நாள் சிரிச்சிட்டு இருக்கும் போது என்னன்னு பார்த்தா, ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மகாபாரத யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா பூரிக்கட்டை எடுத்து ஹஸ்பண்ட பார்த்து அப்படி எரியுது. எரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு, சட்டாரன் அப்படி குனிஞ்சிட்டு சொல்றாரு, எஸ்கேப் ஆயிட்ட பாத்தியா அப்படின்னு சிரிச்சிருக்காரு. அடுத்து இவர் என்ன செய்யறாரு, ஒரு பிளேட் எடுத்து அந்த அம்மா பார்த்து சட்டார்னு விடுறாரு தலையை பார்த்து. அந்த அம்மா ஜஸ்ட் மிஸ் ஆகி குனிஞ்சிட்டு சொல்லுது, இப்ப நான் தப்பிச்சிட்டேன் பாத்தியா அடிச்சு சிரிச்சிருக்கு. எப்படி சந்தோஷமா இருக்கா இவருக்கு. இப்ப இதுதான் வந்து அந்த சிறக்க சிரிப்பு. குடும்பத்துக்கு வீட்டுக்காரர் மண்டல அடிச்சா 4, வீட்டுக்காரே போயிட்டாருன்னா அவுட்.
முடிஞ்சு. இதுதான் குடும்பம். சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது உண்மையான சந்தோஷம் உண்மையான இல்ல. சந்தோஷம் கிடையாது. கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு வழியில. ஆமா, ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் ஓடி இருக்கான், ஓடி